வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் அரசியல் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் உண்மையிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். தினமும் தமிழக அரசியல் களத்தை மையப்படுத்தி பல செய்திகளை எடுத்து வைத்துக் கொண்டிருக்கின்றேன். நீங்கள் ஆதரவை கொடுத்து கொண்டிருக்கின்றீர்கள், நன்றி. ஆனால் இன்றைய சூழலில் அறியாத ஒரு செய்தி என்பதை விட நாம் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு செய்தியை மையப்படுத்திய தகவலைத்தான் நான் உங்கள் முன்னால் எடுத்து வைக்கலாம் என்று நான் நினைக்கின்றேன். தேசிய தலைவர் என்கின்ற வார்த்தையை சொன்னவுடன் ஒரே ஒரு தலைவருடைய நினைவுதான் நம் அனைவருடைய மனதிற்குள்ளும் வரும். அந்த தலைவரை மையப்படுத்திய ஒரு தேடல் தான் எல்லோருடைய விழிகளிலுமே இருக்கும். ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நடைபெற்ற ஒரு போரில் அந்த தலைவர் மரணத்தை தழுவிவிட்டார் என்கின்ற செய்தி பரவலாகவே பேசப்பட்டது. அதை அவருடைய உடல் என்று உடல்களும் காட்டப்பட்டன. அது அப்பொழுது நமக்கு பெரும் வலியை கொடுத்தது. ஆனால் அதன் பின்பு தமிழகத்தில் இருக்கக்கூடிய சில தலைவர்கள் அவர் உயிரோடுதான் இருக்கிறார் என்கின்ற செய்தியை பரவலாகவே எடுத்து வைத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அதற்கான ஒரு முடிவு இதுவரை எட்டாத ஒரு களத்தில் தான் சென்று கொண்டு இருந்தது. இந்த சூழலில் கடந்த மாவீரர் தினத்தன்று அவருடைய உறவு மாவீரர் உரை நிகழ்த்துகிறது என்கின்ற செய்தி சொல்லப்பட்டது. அதன்படி சில நிகழ்வுகள் நடைபெற்றன. இந்த நகர்வுகளை அப்பொழுதும் பலர் விமர்சித்தார்கள். இது பொய் என்கின்ற செய்திகள் எடுத்து வைக்கப்பட்டது. இந்த சூழலில் தற்பொழுது ஒரு மாதத்திற்கு முன்பு அல்லது ஒன்றரை மாதத்திற்கு முன்பு காசி ஆனந்தன் அவர்கள் எழுதிய நூல் ஒன்று வெளியிடுவதற்கான ஒரு களம் அமைக்கப்பட்டது. சென்னை சர் தியாகராஜா அரங்கத்தில் அந்த நூல் வெளியீட்டு விழா நடைபெற்றது. இந்த நூல் வெளியீட்டு விழாவில் தமிழகத்தை சார்ந்த மிக பிரபலமான முக்கிய தலைவர்கள் பலர் கலந்து கொண்டார்கள். இந்த நூலை மையப்படுத்தி பல செய்திகள் பேசப்பட்டது. காரணம், அந்த நூலில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய வழி சார்ந்த விடயங்கள். எப்படி அந்த தமிழர் தாயகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் இன்னல்களை பட்டார்கள், அந்த இன்னல்களில் இருந்து அவர்களை காப்பாற்றுவதற்கு எப்படி இரட்சகர்கள் உருவானார்கள், அந்த இரட்சகர்கள் எப்படி தங்கள் உயிர்களை துச்சமென மதித்து கொண்டு மக்களுக்காக வாழ்ந்தார்கள், அதில் அவர்கள் பட்ட ரணம் என்ன, அவர்கள் பட்ட வேதனை என்ன, அவர்கள் சந்தித்த இழப்புகள் என்ன, இவைகளை மையப்படுத்தி அந்த விலங்கு உடைந்தது என்கின்ற நூல் பரபரப்பான பல செய்திகளை சொன்னது. இந்த நூலை படிக்கின்ற பொழுது மனது ஒரு பாரத்தோடு இருக்கிறது என்று பெரும்பாலானவர்கள் கருத்துக்களை பதிவிட்டார்கள் என்றால் அந்த காலத்தில் நடந்த கொடூரங்களை அந்த நூல் படம் பிடித்து காட்டியிருக்கிறது என்பதுதான் அர்த்தம். அந்த மேடையிலே பல தலைவர்கள் பேசினார்கள். அப்படி பேசுகின்ற பொழுது சில தலைவர்கள் அந்த தேசியத்தை மையப்படுத்திய தலைவரை குறிப்பிட்டு சில தகவல்களை எடுத்து வைத்தார்கள். அந்த தகவல்கள் அவர்கள் மேடைக்காக பேசுகிறார்கள் என்கின்ற எண்ணம் ஒரு சிலரிடம் இருந்தது. இவர்கள் மேடைக்காக இது போன்ற தகவல்களை எடுத்து வைக்கிறார்கள் என்கின்ற எண்ணம் ஒரு சிலரிடம் இருந்தது. ஆனால் அவர்கள் சொன்ன தகவல்கள் மறுநாள் ஊடகங்களில் பிரதானமான செய்திகளாக வந்தது. அப்பொழுது பலருடைய விழிகள் மீண்டும் திரும்பி பார்ப்பதற்கான ஒரு களத்தை எட்டியது. எப்படி இவர்கள் குறிப்பிடுவது போல அந்த தேசியத்தை மையப்படுத்திய தலைவர் உயிரோடு இருக்கிறாரா என்கின்ற விடயங்கள் கேள்விகளாகவே எழும்பி அதற்கான விடைகளை தேடி பயணிக்க ஆரம்பித்தது. பலருடைய நையாண்டிகள் பிறந்தன. இது இவர்கள் குறிப்பிட்ட ஒரு குழுவினர் நேரம் போகவில்லை என்று இது போன்ற செய்திகளை சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள் என்று பலர் நையாண்டி செய்த கதைகள் தான் அரங்கேறி கொண்டு இருந்தன. இந்த சூழலில்தான் பாரிஸில் இந்த விலங்கை உடைத்து என்கின்ற இந்த நூலின் அறிமுக விழா நடைபெறுகிறது. அறிமுக விழா நடைபெறுவதற்கான ஒரு அரங்கத்தில் அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. அதில் இந்த நூலை குறித்து பலர் பேசினார்கள். அப்படி பேசுகின்ற பொழுது ஒரு குறிப்பிட்ட ஒருவர் பேசுகின்றார். அவர் பேசுகின்ற பொழுது அவர் குறிப்பிட்ட சில விடயங்கள் மீண்டும் ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது என்றுதான் கணிக்க முடிகிறது. அப்படி அவர் என்ன பேசினார் என்றால், அந்த காலகட்டத்தில் கப்பல் படையின் தளபதியாக இருந்த ஒருவர் மேடையிலே ஏறி அவர் அந்த கருத்துக்களை பேசுகின்றார். பேசுகின்ற பொழுது இங்கு பலர் பொய்களை சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் இதுவே மிகப்பெரிய ஒரு வேலையாக எடுத்துக்கொண்டு இருக்கின்றார்கள். ஆனால் எங்களுக்கு தெரியும் யாரை எப்பொழுது காப்பாற்றி கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற விடயம். ஒரே ஒரு முறை மட்டும்தான் நாங்கள் தேசியத்தை மையப்படுத்திய தலைவருடைய கட்டளையை நாங்கள் மீறினோம். அது என்னவென்றால், நான் களத்தில் இருந்து மடிவதற்குத்தான் விருப்பப்படுகிறேன் என்று தேசியத்தை மையப்படுத்திய தலைவர் குறிப்பிட்டார். ஆனால் எங்களுக்கு அதில் உடன்பாடில்லை. காரணம்,
எங்களுடைய இந்த போராட்டம் தொடர வேண்டும் என்றால் எங்கள் தலைவருடைய உயிர் தேவைப்படுகிறது, அவர் இருந்தால் மட்டும்தான் இந்த போராட்டம் தொடர முடியும் என்கின்ற ஒரு நிலைப்பாடு எங்களிடம் இருந்தது. எனவே தளபதிகள் நாங்கள் கூடி முடிவெடுத்தோம். எப்படியேனும் தலைவரை நாம் அந்த இடத்தில் இருந்து காப்பாற்ற வேண்டும் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை எடுத்தோம். அதன் அடிப்படையில் அதற்கான நகர்வுகளை நாங்கள் கையில் எடுத்தோம். எப்படி போனால் அந்த சுற்றி வளைக்கப்பட்டிருக்கக்கூடிய பகுதியில் இருந்து தேசியத்தை மையப்படுத்திய தலைவரை நாம் எப்படி காப்பாற்றலாம் என்கின்ற விடயங்களை நாங்கள் தெளிவாக முடிவெடுத்து நாங்கள் அந்த களத்திற்குள் சென்றோம். அப்படி செல்கின்ற பொழுது ஒரு முக்கியமான தளபதி எங்களிடம் குறிப்பிட்டார், நான் உள்ளே செல்கிறேன், தலைவரை மீட்டு கொண்டு வந்தால் நான் உயிரோடு திரும்பி வந்தால் தலைவரை மீட்டு விட்டேன் என்று அர்த்தம். நான் திரும்பி வரவில்லை என்றால் நாங்கள் முடிந்து விட்டோம் என்று அர்த்தம். நீங்கள் அதன் பின்பு நீங்கள் உங்களுடைய பாதைகளை தேர்ந்தெடுத்து அதன்படி போராட்ட களங்களை எடுங்கள் என்று அவர் அறிவித்து விட்டு சென்றார். ஆனால் சென்ற அந்த முக்கிய தளபதி மீண்டும் வந்தார். அவர் வந்த பின்பு அவரிடம் நாங்கள் தெரிந்து கொண்ட விடயம், அவர் குறிப்பிட்ட அந்த தேசியத்தை மையப்படுத்திய தலைவரை அங்கிருந்து அப்புறப்படுத்தி விட்டோம் என்கின்ற செய்தியை அவர் குறிப்பிட்டார். எனவே தேசியத்தை மையப்படுத்திய தலைவர் அந்த களத்தில் இருந்து அப்புறப்படுத்தப்பட்டார். ஆனால் அவருடைய விருப்பம் இல்லாமல் அவர் அப்புறப்படுத்தப்பட்டார் என்பதுதான் பதிவு. இது ஒரே ஒரு முறை அவருடைய கட்டளையை தளபதிகளாகிய நாங்கள் மீறினோம் என்கின்ற செய்தியை அந்த அரங்கத்தில் எடுத்து வைத்தார். அதுபோல நவம்பர் மாதத்தில் ஒரு முதன்மையான ஒரு நாள் வருகின்றது. அந்த நாளில் கண்டிப்பாக அந்த தேசியத்தை மையப்படுத்திய தலைவர் எப்பொழுதும் போல தன்னுடைய ஆளுமையான அந்த உரையை தருவதற்கான ஒரு களம் ஏற்படும். நீங்கள் காத்திருங்கள், பொய்களை நம்பாதீர்கள், உண்மை கண்டிப்பாகவே வெல்லும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்கின்ற ஒரு செய்தியை அவர் குறிப்பிட்டார். இந்த செய்தி ஒரு விளையாட்டான செய்தியாகவோ அல்லது இந்த விலங்கை உடைத்து என்கின்ற இந்த நூலை முன்னிலைப்படுத்த வேண்டும் என்கின்ற செய்தியா என்கின்ற கோணத்திற்குள் நாம் போகின்ற பொழுது அப்படி எந்த ஒரு இதுவும் தெரியவில்லை. கண்டிப்பாக அந்த தளபதி மேடையில் பேசிய பொழுது அதில் எல்லளவும் பொய்யில்லை என்கின்ற விடயத்தை அவருடைய முகமும் அவர் பேசிய அந்த வார்த்தைகளின் ஒரு கோர்வையும் நமக்கு தெளிவாகவே எடுத்து வைத்தது. ஒருவேளை சுமார் 1.5 வருடங்களாக இருக்கிறார் என்று சொல்லக்கூடியவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த விடயங்கள் உண்மையாவதற்கான ஒரு காலம் இப்பொழுது கனிந்திருக்கிறதா என்கின்ற கேள்விகள் எழும்புகின்றன. அப்படி ஒருவேளை அந்த காலம் கனிந்திருக்கிறது என்பது நிரூபிக்கப்பட்டால் அரசியல் களத்தில் பல மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை நாம் இங்கு புரிய வேண்டியதாக இருக்கின்றது. இப்பொழுது தமிழகத்தை பொறுத்தமட்டில் பல மேடைகளில் அந்த தேசியத்தை மையப்படுத்திய தலைவருடைய புகைப்படங்கள் மீண்டும் பல மேடைகளில் தென்பட தொடங்கி இருக்கக்கூடிய விடயங்களையும் நாம் இங்கு உன்னிப்பாக கவனிக்க வேண்டியதாகவே இருக்கிறது. காத்திருங்கள், இன்னும் பல செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றியுடன் இன்பா.